எங்க அப்பாவை பத்தி, தர்மலிங்கம், துரைலிங்கம் அவர்களை பத்தி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். இது வெறும் ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்ல. எங்க நினைவுகள்ல அவர் எப்படி இருக்கார், அவர் எங்களுக்கு என்னவா இருந்தாருங்கிறத பத்தின ஒரு சின்ன பகிர்வு தான். அப்பாவோட வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இந்த திருக்குறளை விட ஒரு சரியான இடம் இருக்க முடியாது. உண்மையிலே இந்த தத்துவப்பொடி தான் அவரோட வாழ்க்கை முழுசும் இருந்துச்சு. சரி, வாங்க அப்பாவோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். அவரோட கதை ஆரம்பிச்சது பன்னாகத்துல 1950 ஜூன் 27ஆம் தேதி. சின்ன வயசுல இருந்தே கணக்குன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி விளையாட்டுலயும் ரொம்ப ஆர்வம். இது ரெண்டும் தான் அவரோட எதிர்காலத்துக்கான ஒரு பலமான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட வேலை வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பயணம் தான். 1972ல புலனறுவையில டெக்னிக்கல் ஆஃபீஸரா வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் மன்னார், அனுராதபுரம், திருகோணமலைன்னு பல ஊர்களில் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கார். 90களில் ப்ரொமோஷன் கிடைச்சு முல்லைத்தீவு, கிளிநொச்சின்னு அவரோட சேவை தொடர்ந்தது. கடைசியா 2005ல் ஓய்வு பெற வரைக்கும் அவரோட அந்த கடமை உணர்ச்சி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆனா பாருங்க, அப்பாவோட வாழ்க்கை அவரோட ஆஃபீஸ் வேலையோட முடிஞ்சு போகல. அதுக்கு மேல அவரோட உண்மையான அடையாளம் என்னன்னா, சுத்தி இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யறது தான். அதுதான் அவரோட இதயம். எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. யார் வந்து கஷ்டம்னு சொன்னாலும் சரி, உதவி கேட்டாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாரு. கை தானா பாக்கெட்டுக்குள்ள போகும், கையில என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துக்குவாரு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பா அந்த பழமொழிக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்தார். சாப்பாடு கொடுக்கறதோட மட்டும் அவர் நிக்கல, வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப மெனக்கிடுவார். இப்ப இத பாருங்க, அவரோட ஈடுபாடு எவ்வளோ பெருசுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். மெய்கண்டான் பழைய மாணவர் சங்கம், கோயில் நிர்வாகம், கிராம அபிவிருத்தி சங்கம்னு ஒண்ணு விடாம எல்லாத்துலயும் இருந்தார். சும்மா ஒரு மெம்பரா இல்ல, எல்லாத்துலயும் முன்னாடி நின்னு தலைமை தாங்கி வழி நடத்தினார். அதுதான் அப்பா. இப்படி வெளியில சமூகத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தாலும் அப்பாவோட உலகத்தோட மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவர் அவ்வளோ அன்பா உருவாக்குன எங்க குடும்பம்தான். 1981 மார்ச் மாசம் 9ஆம் தேதி எங்க அம்மா வசந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த பயணம் தான் எங்க எல்லாருடைய வாழ்க்கைக்குமான அஸ்திவாரம். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் அதாவது அருள்தரன், தாரணி, சுகந்தலிங்கம் எங்களை வளர்த்தாங்க. அப்பா எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி சேவ மனப்பான்மையும் மத்தவங்க மேல கருணையா இருக்கணுங்கிறதையும் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்பாவோட வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அவரே தாத்தாவானது தான். அவரோட பேர பிள்ளைங்க ஜதுஷன், மாதுஷன் அவங்க தான் அப்பாவோட உலகம். அவங்களோட இருக்கும்போது அவரோட முகத்துல ஒரு தனி பிரகாசமே இருக்கும். இன்னைக்கு அப்பா எங்க கூட உடலால இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களும் அவர் எங்க மேல காட்டின அன்பும் அது எப்பவும் எங்க கூடவே இருக்கும். அதோட எதிரொலி கேட்டுக்கிட்டே இருக்கும். அறநெறி வாழ்க்கைனா என்ன? அது சொத்து பத்து சேர்க்கறதுல இல்ல, மத்தவங்களுக்காக சேர்றதுல, சமூகத்துக்காக உழைக்கிறதுல, குடும்பத்து மேல காட்டுற அன்புல தான் இருக்குன்னு வாழ்ந்து காட்டினார். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா சமாதானப்படுத்துவார். சமூகத்துல யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பார். எங்க எல்லாருக்கும் அவர்தான் ஒரு அன்பான வழிகாட்டி. வாழ்க்கைய பத்தியும் அதன் சுழற்சியை பத்தியும் அப்பாவுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருந்துச்சு. அதனாலதான் அடிக்கடி இந்த குரலை சொல்லுவார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்புங்கிறது ஒரு தூக்கம் மாதிரி, பிறப்புங்கிறது தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தான்னு ரொம்ப அழகா அமைதியா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதே மாதிரி திருமந்திரத்துல வர்ற இந்த வரிகளும் அப்பாவோட தத்துவத்தை புரிய வைக்கும். ஊரே கூடி அழுவாங்க, அப்புறம் பிணம்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க, சுட்டுட்டு தண்ணியில முழுக நினைப்பா மறந்துடுவாங்க. அப்பாவுக்கு நல்லா தெரியும், இந்த பேரும் உடம்பும் கொஞ்ச காலம்தான், ஆனா நாம செய்யற நல்ல காரியங்கள் தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும் நம்பினார். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு எதை வச்சு அளவிடப்படுது? இந்த கேள்விக்கு எங்க அப்பாவோட வாழ்க்கையே ஒரு பதில். அவர் மத்தவங்களுக்கு கொடுத்த அன்பு, அவர் முன்னேற்றத்துக்காக உழைச்ச இந்த சமூகம், இதுதான் அவரோட உண்மையான மதிப்பு. இதுதான் அவரோட சொத்து.